பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இது என்னம்மா 4 கொடுத்துட்டு 3 தமிழையும் கேட்குறாங்க அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் வர்றது உண்டு. பால் உலகத்தில் மிக 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 தூய்மையான உணவுப் பொருள். இன்னைக்கும் கூட மருத்துவர்கள் சரிவிகித உணவு என்று பரிந்துரை செய்யக்கூடியது பால்தான். அதற்கு பிறகு தேன். இந்த தேனையும் தருகிறேன் என்று ஔவை சொல்லுகிறார். இந்த தேனுக்கு என்ன மகிமை என்றால், தேனுக்கு எப்பொழுதுமே அது தானும் கெடாது, தன்னோடு சேர்ந்த எவற்றையும் கெட விடாது. சரி, பால், தேன். அடுத்தது பாகு. இந்த பாகு அப்படின்னா அது என்ன? வெல்லத்தை பாகாக காய்ச்சி தான் நாம பாகு தயாரிக்கின்றோம். இந்த வெல்லம் எதிலே இருந்து வருகிறது என்றால் அது கரும்பிலே இருந்து வருகிறது. கரும்பு எங்கே இருந்து வந்தது என்றால் கரும்பு தேவலோக பயிர். விநாயக பெருமானுக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். அந்த நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து என்கின்ற வள்ளல் பெருமானுடைய வரிகளும் இங்கே நமக்கு நினைவுக்கு வருகிறது. பால், தெளிதேன், பாகு, பருப்பு. மனிதர்கள் விளைவிக்கக்கூடிய தானியங்களிலே அரிசியும் பருப்பும் மிக மிக முக்கியமான ஒன்று. அரிசி பிரதான உணவாக இருந்தாலும் பருப்பு என்பது உடலுக்கு புரதத்தை தரக்கூடியது. இங்கே ஔவையார் இந்த 4 பொருட்களையும் சேர்த்து வச்சு விநாயகருக்கு படையலாக வைக்கிறார்.